வாங்க. சரி, அப்படியே ஒரு 4 இயர்ஸ் முடித்து காலேஜ் லைஃப்பும் முடித்து வெளியே வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஒர்க் பிளேஸ் ஃப்ரெஷராக ஒரு ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணேன். எனக்கு அந்த ஒர்க் பிளேஸில் நிறைய குட்டி ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. என்ன அக்கா அக்கான்னு கூப்பிடுவாங்க. நிறைய அன்ஃபர்கட்டபிள் மெமரிஸ்ன்னு சொல்லலாம் என்னோடய ஒர்க் பிளேஸு. எல்லாருக்கும் காலேஜில் தான் அன்ஃபர்கட்டபிள் மெமரிஸ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு காலேஜில் இல்லைங்க, என்னோடய ஒர்க் பிளேஸில். அண்ட் ஒன் திங், லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணேன் என் பர்த்டேக்கு. யாராலேன்னு நினைக்கிறீங்க? என்னோடய குட்டி ஃப்ரெண்ட்ஸால். அவங்கள குட்டி ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறத விட என் லைஃப்பில் வந்த குட்டி ஏஞ்சல்ஸ் எனக்கு என்னோடய பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணி கேக் கட் பண்ண வச்சாங்க. அன்னைக்கு கேக் கட் பண்ணுறப்போ லிட்டரலி அழுதுட்டேன். ஐயோ, என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் கிடைச்சதே கிடையாது. ஐயோ, அவங்களும் என்னை பார்த்ததும் அழுதுட்டாங்க. எனக்கு கிடைச்ச மெமரிஸ்லேயே இன்னும் என் லைஃப்பில் மறக்க முடியாத மெமரிஸ் நான் அந்த ஏஞ்சல்ஸ் என் லைஃப்பில் வந்துட்டு போனது தான். ஆனால் அவங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஒரு 2 months தான் அந்த ஹாஸ்பிட்டலில் நான் ஒர்க் பண்ணியிருப்பேன். பட் அவங்க எனக்கு கொடுத்த ஸ்பேஸ், அவங்களோட ஷவர்டு லவ், அவங்களோட கேங்குக்குள்ளே என்னை இன்க்ளூட் பண்ணி, நான் சீனியர், என்னை அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க. பட் அவங்களோட அந்த லவ் இருக்குல்ல, என்னால் இன்னும் மறக்க முடியலை. நம்ம எதிர்பார்த்து ஒரு விஷயத்துக்கு காத்துக்கிட்டே இருப்போம். கடவுள் நமக்கு ஏஞ்சலை அனுப்பி நிறைவேற்றுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என் லைஃப்பில் கிடைச்ச குட்டி ஏஞ்சல்ஸ் அவங்க. அந்த ஏஞ்சல்ஸ்க்காக இப்போ தினமும் ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னால் மறக்க முடியாத ஏஞ்சல்ஸ். உங்கள் லைஃப்லேயும் இந்த மாதிரி குட்டி ஏஞ்சல்ஸ் கிடைப்பாங்க. கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க. நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க கடவுள் கூடிய சீக்கிரமே உங்களை நிறைவேற்றுவாங்க.